எஸ்டிபிஐக்கு ஒன்று எனக்கு இந்த இது SDPI. எனக்கு இதுதான் புரியலை. இவங்க எல்லாருமே இஸ்லாமிய இயக்கங்களிலே வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கிறவங்க. ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், மாமகவாக இருக்கட்டும், மாஜகவாக இருக்கட்டும், எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், இவங்கள ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக குற்றம் சொல்லிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி ஒரே லைனில் வந்து இங்கே இணைய முடியுது? அது பாஜக வெறுப்பு, இல்லாட்டி இந்திய தேசிய வெறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இதில் நம்ம பார்க்கணும். கேரளாவில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் எஸ்டிபிஐயும் கண்ணு பார்த்துக்க மாட்டாங்க, நேருக்கு நேர் பார்த்துக்க மாட்டாங்க. முஸ்லீம் லீகுக்கு ஆர்எஸ்எஸை விட கோவம் யார் மேலேன்னா எஸ்டிபிஐக்கு ஆர்எஸ்எஸை விட யார் மேலே கோவம் அதிகம்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் கூட்டணியில் இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். எஸ்டிபிஐ வந்து எந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறத நம்ம நிறையா அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். பாப்புலர் ஃப்ரண்ட் பேன் செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பாக எஸ்டிபிஐ பார்க்குறோம், ரேடிக்கலைஸ்டு ஒரு அமைப்பாக பார்க்குறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய 2-3 மாவட்டங்கள் இஸ்லாமிய ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களெல்லாம் இணைத்து ஒரு மாநிலமாக அறிவிக்கணும், இஸ்லாமிய மாநிலமாக அறிவிக்கணும். எப்படி வந்து நார்த்தில் வந்து காஷ்மீர் இருக்கோ அது மாதிரி சவுத்தில் எங்களுக்கு ஒரு மாநிலம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக எஸ்டிபிஐ பார்க்கப்படுது. அந்த எஸ்டிபிஐ திமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத ஹிந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் உணர